பாகிஸ்தானில் இடிக்கப்பட்ட கோவில்கள் பின்னர் புனரமைக்கப்பட்டு பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானியை அழைத்து திறக்கப்பட்டன. இதேபோன்று இந்தியாவில் இடிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே எல்.கே. அத்வானியிடம் நேரில் கூறியது நம் பேராசிரியர் ஆவார். 2004ஆம் ஆண்டு லிபியாவில் 600 அறிஞர்கள் பங்கேற்ற சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு புனித குரான் வழிகாட்டியபடி பல சமூக மக்களுடன் சகிப்புத்தன்மையுடன் பழகி வாழ்வதை அழகிய முறையில் எடுத்துக் கூறி பன்னாட்டு அறிஞர்களின் பாராட்டை பெற்றவர். நாடாளுமன்றத்தின் பல்வேறு குழுக்களிலும் உறுப்பினராக செயல்பட்டவர். இந்திய அரசியல் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்ற பேராசிரியர் அவர்கள் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். மக்களின் நலனுக்காக பல்வேறு கல்வி அரசியல் சார்ந்த பதவிகளை பேராசிரியர் காதர் முஹிதீன் அவர்கள் வகித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினராகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழக பாடத்திட்ட நிலைக்குழு உறுப்பினராகவும் இருந்தார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் மீது எப்போதும் மிகுந்த அன்பு கொண்ட பேராசிரியர் அவர்கள் சென்னை மண்ணடியில் அமைந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைமை அலுவலகத்திற்கு காயிதே மில்லத் மன்சில் என பெயர் சூட்டினார். மேலும் தலைநகர் டெல்லியில் விரைவில் திறக்கப்பட இருக்கும் மத்திய தலைமை நிலையத்திற்கு காயிதே மில்லட் சென்டர் என பெயர் சூட்டி அழகு பார்க்கும் தலைவராகவும் இருந்து வருகிறார். சென்னையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் காயிதே மில்லத் மணிமண்டபம் உருவாக காரணமாக இருந்தவர். காயிதே மில்லத் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களில் நடக்க துணை நின்றவர். இந்திய அரசின் சார்பில் காயிதே மில்லத் தபால் தலை வெளியிட மறைந்த முஸ்லிம் லீக் தலைவர்கள் சிராஜுல் மில்லத், இ. அகமத் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர். 1992ஆம் ஆண்டு காயிதே மில்லத் பேரவையை முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் துவக்கி வைத்தார் பேராசிரியர் கே.எம். காதர் முஹிதீன். சென்னையில் தங்கியிருக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் திருவல்லிக்கேணி வாலாஜா பள்ளிவாசலுக்கு சென்று ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அங்குள்ள காயிதே மில்லத் அடக்கஸ்தலத்திற்கு சென்று ஜியாரத் செய்வதை வழக்கமாக கொண்டவர். காயிதே மில்லத் அவர்களின் எளிமை, அனைவரையும் அரவணைத்து செல்லும் நற்பண்பு, மாற்றாரும் மதிக்கும் குணம் ஆகிய அனைத்தையும் தம்முடைய வாழ்விலும் அவர் உறுதியாக கடைபிடித்து வருகிறார். காயிதே மில்லத் மீது கொண்ட அன்பின் காரணமாக திருச்சியில் தாம் வாழும் பகுதிக்கு காயிதே மில்லத் வீதி என்ற பெயர் சூட்ட காரணமாக இருந்தவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப கொள்கை முரண்பாடு கொண்டவர்களிடம் கூட அன்பு செலுத்தும் தலைவராக பேராசிரியர் இருந்து வருகிறார். இதன் காரணமாகத்தான் முஸ்லிம் லீக் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமுதாய பெருமக்களும் காயிதே மில்லத்தாய் வாழும் முனீருல் மில்லத் பேராசிரியர் கே.எம். காதர் முஹிதீன் சாஹிப் என போற்றி மகிழ்கிறார்கள். காயிதே மில்லத் அவர்களிடம் மட்டுமல்லாமல் சிராஜுல் மில்லத் மற்றும் முஸ்லிம் லீக் மூத்த தலைவர்கள் வாணிம்பாடி அப்துல் லத்தீப் சாஹிப், வந்தவாசி வஹாப் சாஹிப், மறுமலர்ச்சி யூசுப் சாஹிப் ஆகிய அனைத்து தலைவர்களுடன் நெருங்கி பழகி அவர்கள் மீது அன்பு கொண்டவராக இருந்தார். 2008ஆம் ஆண்டு தேசிய பொதுச் செயலாளராக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பிறகு பல்வேறு மாநிலங்களில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்புகள் தனிப்பதிவுடன் இணைக்கப்பட்ட அமைப்புகளாக இருந்தன. அவற்றை சீரமைத்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற ஒரே பெயரில் இணைவதற்கு பெரும் முயற்சி எடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் இயக்கத்தின் சின்னமாக ஏணி சின்னத்தை பெறுவதற்கு மறைந்த தலைவர்கள் இ. அகமட் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். ஒரே ஒரு முறை மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பேராசிரியர் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் கே.ஏ.எம். முகமது அபூபக்கர், தேசிய செயலாளர் ஹெச். அப்துல் பாசித், கலிலூர் ரஹ்மான் ஆகியோரை தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்தவர். மேலும் மாநில முதன்மை துணைத் தலைவர் எம். அப்துர் ரஹ்மான், மாநில துணைத் தலைவர் கே. நவாஸ் கனி ஆகியோர் மக்களவை உறுப்பினராக மட்டுமல்லாமல் வக்ஃபு வாரிய தலைவராகவும் பொறுப்பேற்க முக்கிய காரணமாக இருந்தவர். அத்துடன் உள்ளாட்சி அமைப்புகளில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பல 100 பேர் தேர்வு செய்யப்பட மூல காரணமாக இருந்தவர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் பவள விழா மாநாட்டை சென்னையில் 3 நாட்கள் பிரம்மாண்டமாக நடத்தி அதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் முன்னணி தலைவர், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களை பங்கு பெற செய்து சிறப்பு செய்து பாராட்டை பெற்றவர். இத்தகைய ஒரு சிறப்பு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாருக்கும் கிடைக்காது என்றே கூறலாம். முபாரக் என்ற கையெழுத்து பிரதி ஒன்றை நடத்திய பேராசிரியர் பின்னர் தாருல் குரான் என்ற இதழை ஆரம்பித்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். பேராசிரியர் அவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு சட்டம் என்ற தலைப்பில் பொது சிவில் சட்டம் என்ற நூலை தமிழில் எழுதினார். நபிமார்களும் நபித்துவமும் என்ற புத்தகத்தையும் பதிப்பித்தார். அவர்கள் எழுதிய நூல்களில் முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்ற புத்தகமும் வாழும் நெறி என்ற புத்தகமும் முக்கியமானவை. கோவையில் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில்
தமிழ்நாட்டிற்கும் அரபகத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றிய ஆய்வு கட்டுரையை வழங்கியவர். பேராசிரியர் அவர்கள் தற்போது இந்தியாவிலிருந்து வெளிவரும் ஒரே முஸ்லிம் நாளிதழ் என்ற பெருமை பெற்ற மணிச்சுடர் நாளிதழின் ஆசிரியராக இருந்து 41வது ஆண்டில் அந்த நாளிதழை சிறப்புடன் கொண்டு செல்கிறார். மணிச்சுடர் நாளிதழுக்காக அவர் செய்து வரும் தியாகங்களை சொல்ல வார்த்தை இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தின் மிக சிறந்த கட்டமைப்பு முஹல்லா ஜமாத் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் பேராசிரியர் காதர் முஹிதீன். எனவேதான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு முஹல்லா ஜமாத்தும் முன்மாதிரி ஜமாத்தாக உருவாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். மார்க்க விஷயங்களில் உலமாக்களின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தும் தலைவராக பேராசிரியர் இருந்து வருகிறார். மறைந்த தமிழக முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பு தம்பியாக விளங்கியவர்தான் நமது பேராசிரியர். கலைஞர் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நேசம் கொண்டிருந்த அவர் அவ்வப்போது கலைஞரிடம் ஆலோசனை செய்யும் வாய்ப்பை பெற்றார். இதன் காரணமாக கலைஞரின் பல பண்புகள் பேராசிரியரிடமும் காணலாம். சலிக்காத கடும் உழைப்பு, ஒரு நூலை வாசிக்க ஆரம்பித்தால் அதை முழுவதும் படித்து முடிக்கும் குணம், நூலை படிக்கும்போது குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதை பல இடங்களில் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் பழக்கம், ஒவ்வொரு நபரையும் நினைவில் வைத்துக்கொண்டு அவர்களிடம் நேசத்துடன் பழகுவது போன்ற பல பண்புகள் பேராசிரியரிடமும் இருந்து வருகின்றன. கலைஞரை போன்ற ஒரு கடும் உழைப்பாளி, சிந்தனையாளர், சமூக ஆர்வலர் தமிழகத்திற்கு மீண்டும் கிடைப்பது அரிது என்று அடிக்கடி கூறி கலைஞர் அவர்களை நினைவு கூர்ந்து பெருமையடையும் பண்பாளர் தான் காதர் முஹிதீன் அவர்கள். தற்போதைய தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் இதயத்தில் எப்போதும் இடம் பிடித்த தலைவர் பேராசிரியர் என்றே கூற வேண்டும். அதன் காரணம்தான் பேராசிரியர் அவர்களை பெருமைக்குரிய ஐயா என்றே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போதும் அழைப்பது வழக்கம். தமிழகத்தில் நடைபெறும் திராவிட மாடல் நல்லாட்சி நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் பேராசிரியர் காதர் முஹிதீன் அவர்களுக்கு இருந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் பல்வேறு துறைகளில் அடைந்த வளர்ச்சி, சமூக மத நல்லிணக்கம் ஆகியவற்றை கூறலாம். இந்த முன்னேற்றம் நாடு முழுவதும் பரவ வேண்டும். பேராசிரியர் அவர்களின் அயராத உழைப்பு, சமூக சிந்தனை, கல்வி சேவை ஆகியவற்றை தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் சமூக சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், முன்னாள் நீதியரசர்கள், பத்திரிகையாளர்கள், தொழிலதிபர்கள் என அனைத்து தரப்பினரும் பாராட்டி அவருக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காயிதே மில்லத் பிறை விருது, இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பில் உமர் புலவர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பேராசிரியர் பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டின் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த 100 இந்திய முஸ்லிம்களில் ஒருவராக முஸ்லிம் மிரர் என்ற ஆங்கில பத்திரிகை தேர்வு செய்து கௌரவித்தது. கொள்கை ரீதியான தலைவராக பேராசிரியர் KM காதர் முஹிதீன் தனது நேர்மை மற்றும் பணிவுக்காக போற்றப்படுகிறார் என பாராட்டு தெரிவித்தது. யாரிடமும் எதிர்த்து பேசாமல், கோபம் கொள்ளாமல் எப்போதும் அமைதியான முறையில் அணுகும் பேராசிரியர் அவர்கள் இந்தியாவின் 100 சிறந்த முஸ்லிம் ஆளுமைகளில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டது சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமையாகும். இப்படி பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் கொண்ட பேராசிரியர் KM காதர் முஹிதீன் அவர்கள் ஒரு சிறந்த மனிதநேய மாண்பாளர், பழகுவதற்கு இனிய பண்பாளர், அறிவார்ந்த சொற்பொழிவாளர், மனிதநேயத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். கண்ணிய தென்றல் காயிதே மில்லத் காலம் முதல் தொடர்ந்து சமூக நல்லிணக்கம் பரப்பி வரும் சிந்தனையாளர். பல 100 பட்டதாரிகளை உருவாக்கி அவர்களின் வாழ்வினை உயரத்துக்கு கொண்டு சென்று உயர்த்திய ஆசானும் ஆவார். இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் சமூக நல்லிணக்கத்துக்காக தன் வாழ்நாள் எல்லாம் உழைத்து வருவதால் தான் பேராசிரியர் KM காதர் முஹிதீன் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருதுக்கு தமிழக அரசு அவரை தேர்வு செய்துள்ளது. இதன் மூலம் தகைசால் தமிழர் விருதும் பெருமை அடைகிறது. பேராசிரியர் காதர் முஹிதீன் அவர்கள் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்திலே வந்து சமுதாய தொண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து இருக்கிறார். நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சார்ந்த சிந்தனையும் கொண்ட அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பெருமை அடைகிறேன்.
தகைசால் தமிழர்